நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புகள் தான் வந்திருக்கு. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு லொக்கேஷன்ஸ்லேயே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்சி, மதுரை, சென்னை அண்ட் கோவை இந்த 4 லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். நீங்கள் நிறையா சினிமாலிஸும் அண்ட் நிறைய இடங்களையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த வேலைகளை பற்றி. நான் இருந்தாலும் டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலைகளுக்கான குவாலிஃபிகேஷன் 12th வந்து பாஸ் பண்ணிருக்கணும். இந்த வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ்ல தான் வேலைவாய்ப்புகள் கிடைக்க போகுது. அப்படினால தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 30K பெர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி வந்திருக்கும். அண்ட் செகண்ட் இயர்ல 32Kவும் அண்ட் தேர்ட் இயர்ல உங்களுக்கு 34Kவும் இருக்கும். இதுக்கு ஊடால வந்து பிஎஸ்எஃப், இஎஸ்ஐ இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிட்டு தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க உங்க 12th மார்க்கை பேஸ் பண்ணி. ஸோ 12th நீங்கள் என்ன மாதிரி மார்க் எடுத்துறீங்களோ அதை பொறுத்து தான் பேஸ் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் இல்லை ப்ரோ நான் வந்து 12th வந்து முடிக்கலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன், ஸோ நான் அப்ளை பண்ணலாமா கேட்டால் தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 12th பேஸ் மார்க்கை வச்சு உங்களுக்கு டிப்ளமோ வச்சு ரெக்யூர் வந்து பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லா பேருமே இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஸோ டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளே வாங்க, அதுலேருந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க்கு நான் வீடியோக்கிலையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் உங்களுக்கான லிங்க்கை பின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் நமக்கான வேலைவாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஏஐலே வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ, லாஜிஸ்டிக் அண்ட் அலைடு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஸ்க்ரீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான் இப்போ நம்மள தேர்வு வந்து செய்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்யூர் பண்ணக்கூடிய வேலைகள் தான். இதில் ஃபஸ்ட்டு 3 இயர் வந்து 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ட்ராக்ட் டியூரேஷன் பீரியட் இந்த ஜாப் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பொறுத்தும், ஸோ நீங்கள் என்ன மாதிரி வேலைகளை பொறுக்கிறீங்க பொறுத்தும் உங்களோட டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, அதை வந்து பண்ணலாம் 100% அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லலை. ஸோ பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கான கடைசி தேதி அப்படின்றது ஜூன் 18 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சாரி, ஜூன் 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரியான 4 லொக்கேஷன் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது. பட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நமக்கான தேவைகள் வந்திருக்கு, அங்கே மட்டும் தான் நமக்கான வேலைகளும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் கோவை இந்த 4 இடங்கள் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸில் மட்டும்தான் இந்த வேலைகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட்கான அப்ளை லிங்க் வந்து இருக்குது. ஓகே, இதை நீங்கள் அப்ளை பண்ணீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடிய பேஜ்குள்ளேயும் அண்ட் செகண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயில்ஸ் படித்து பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் மினிமம் நம்ம 12தோ இல்லை வந்து டிப்ளமோவோ மார்க்கை வச்சு ரெக்யூர் பண்ணுறாங்களே, அதில் எவ்வளோ மார்க் இருக்கணும் அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஓபிசி அண்ட் ஜென்ரல் கேட்டகிரி, ஓசி இந்த மாதிரி கேட்டகிரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் 12லையும் இல்லை டிப்ளமோலையோ 60% மேலே ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லை அதே எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 55%, அதாவது செகண்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கணும். 12தோ டிப்ளமோ ஏதோ ஒன்று அப்படி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே கீழே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, மார்க் வந்து இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நார்மலாக அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஓபிசிக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா 30 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுக்கான சேலரி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,500 ரூபாயும், செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 22,000 அண்ட் தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் 22,500 இருக்குது. இது வந்து உங்களுக்கு டேக் ஹோம் சேலரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக சேலரி வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாமே இஎஸ்ஐபிஎஃப் பிடிச்சது போக ஒரு டேக் ஹோம் சேலரி நீங்கள் எவ்வளோ வரும். பட் ஆனால் நீங்கள் இந்த வேலையிலேருந்து இன்கேஸ் நீங்கள் விலகுறீங்க அப்படின்னா மீதி பிடிச்சிருக்கக்கூடிய பிஎஃப் அமௌண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றாவே வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால பெரிய ஒன்றும் ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஓகே,
ஓகே. நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஸ்டேஜஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாணிக்கே அப்ளிகேஷன் ஸ்க்ரீனிங் அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இந்த 2 மெத்தட்ல மட்டும் தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்றாங்க. அதே மாணிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா ப்ரோ கேட்டா இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் உமன் கேண்டிடேட்ஸ். ஸோ உமன் கேண்டிடேட்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த கேட்டகரி கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பொதுவா ஒரு பொண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லா பேருக்குமே வந்து ₹100 ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசி, ஓபிசி, டிஎன்சி இந்த கேட்டகரிக்கு வரக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் ₹500 ஃபீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீஃபண்ட்லாம் பண்ணப்படாது. நார்மலா கட்டக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். இந்த அமௌண்ட்டை நீங்க வந்து ஏஐ அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் நீங்க ஜிபே, ஃபோன்பே இல்ல வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எப்படி வேணாலுமே நீங்க இதுல பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோமே, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டீடைல் லிங்க் வந்திருக்கு. ஸோ இப்போ இங்க கிளிக்கர் அப்படின்னு தெரியுது பார்த்தீங்களா? எஸ் இத வந்து டச் வந்து பண்ணுங்க. நீங்க அப்படி கிளிக்கர் சொல்லி டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேஜ் வந்து தெரியுதா? இதுல வந்து அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து தெரியும். ஸோ இதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 13, 12 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடங்கள்லயே வந்து அகைன் உங்களுக்கு திரும்பவுமே புதுசா ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்க தொட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் கரியர் பேஜ்க்குள்ளே வரும். இப்போ எனக்கு திரும்பவும் வந்துச்சு. இப்போ நான் அதை தொட்டுட்டேன். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, எனக்கு டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். இதே மாணிக்கு தான் நீங்க உங்க மொபைலோ, லேப்டாப்போ இல்ல இதில அப்ளை பண்ணாலுமே சேம் ப்ராசஸ் தான். ஜூன் 8 இப்போ நமக்கு எங்க வந்து தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மென்ட்டும், செகண்ட் அட்வர்டைஸ்மென்ட் தான் நமக்கு வந்து தேவை. அதில 2வதா இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மென்ட் தான் நமக்கான ஃப்ரெஷர்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடிய வேலைகள். மே 18 ஓகேங்களா? அப்ளை பண்ணக்கூடிய டேட் ஸ்டார்ட்டிங் வந்து ஆகுது. ஜூன் 8 வரைக்கும் டைம் இருக்கு. சரியா 20 நாட்கள் வந்து டைமிங் வந்து குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு டேட் வந்து 16 தான் ஆகுது. இன்னும் 2 நாள் இருக்கு. நான் உங்களுக்கு முன்கூட்டியே இன்டிமேஷனா குடுத்துறேன். மே 18 அன்னைக்கு காலையில 9:30க்கு சரியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை ஆன்லைன் பண்ணக்கூடிய லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த இடத்துல. ஸோ அந்த லிங்க் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நார்மலா எப்பயும் போலவே நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுவோமோ, சேம் பேட்டர்ன் தான். அப்ளை பண்றதுக்கான ஃபீஸ் மட்டும் நீங்க ஜிபேல இல்ல கியூஆர்ல எப்படி வேணாலுமே எடுத்து இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இதிலே பக்கத்துல உங்களுக்கு தனியா நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 18 அன்னைக்கு நைட் மிட் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா 12 ஏஎம்க்கு வந்து ஓப்பன் வந்து ஆயிரும். ஸோ வேணும்ன்றவங்க நைட்டு நீங்க அப்ளை பண்ண முடிஞ்சாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது உங்க 10த் சிக்னேச்சரு, 12த் ப்ளஸ் வந்து ஆதார், கம்யூனிட்டி இது எல்லாத்தையுமே எடுத்து கரெக்ட்டா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, அப்லோட் பண்றதுக்கும் ஈஸியா வந்து இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஸோ எக்ஸாம்லாம் பெருசா கிடையாம, எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க 12த் மார்க்க பேஸ் பண்ணி மட்டும் தான் ரெக்ரூட் பண்றாங்க. ஒரு ஸ்கிரீனிங் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். ஸோ இந்த 2 மட்டும் நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த வேலைகள டைரக்ட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த 4 லொகேஷன்ல தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேலைகள் வந்து இருக்கு. ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீடைல். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.